கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய சிருஷ்டியருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகள் எனக்கூடிய பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கும் போது முதலாவது எதை படித்திருக்கிறோம் என்று சொன்னால், எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்தார் எனக்கூடிய பாடத்தை முதலாவது கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், பிதாவுக்கு பிரியமானவைகளை பேசி பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யும் போது அவருக்கு என்ன நடந்தது, அந்த நடந்த சம்பவங்களிலே நமக்கு என்ன பாடத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதிக்கிறார் என்பதை பற்றி இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த பாடம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக அவசியமான பாடமாக இருக்கு என்று சொல்லி நம்புகிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருந்த போது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருந்தார். யோவான் புஸ்தகம் 20வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, யோவான் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசர்களுக்கு முன்பாக செய்தார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்கிறார். இந்த அற்புதங்கள் அடையாளங்களுடைய மெயின் நோக்கம் என்னங்க? இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக. அப்போ இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொன்னால் அவர் பேசுகிறது தேவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்கும். அப்போ மோசையின் மூலமாக தேவன் சொல்லும் போது உபாகம புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 17-19 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். இதேவே தான் என்ன செய்யறாருன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல அங்க 3ஆம் அதிகாரம் 22 பேதுருவானவர் இதை மேற்கோள் காண்பித்து சொல்லுகிறார். இது யாரை குறித்து பேசுகிறதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்கிறார். அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவனோ அவன் ஜனத்திலிருந்தபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த வசனங்களை நான் வாசிக்கும் போதுங்க, இது யாரை குறித்து பேசுகிறதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறது. இங்கே மோசே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ததன் மூலமாக அவர் சொன்ன வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி தொடர்ந்து இந்த யூதர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் போது அவர் பேசுகிற வார்த்தைகள் தேவனுடையது அல்ல என்கிறார்கள். அப்ப இது சரியானதா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையின்படி பேசி தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ளும் போது அவரிடத்துல அவர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவதாக சில பேர் என்ன செய்தாங்கன்னா விசுவாசம் வைக்கிறாங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 38 வாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை பேசி தேவனுடைய வார்த்தையின்படியே ஒருவர் செய்யும் போது, இயேசு கிறிஸ்து செய்த போது அவர்கள் என்ன செய்தார்கள் பார்த்தா, அநேக யூதர்கள் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். அதை நாம் யோவான் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது தெரியும். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்ப இந்த இடத்துல அநேகர் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய அற்புதம் அடையாளம் இவங்களை எல்லாம் பார்த்து அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னாங்க, அவங்க விசுவாசிக்கிறாங்க. இதுல யூதருக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை குறித்து நம்ம கவனிக்கும் போது யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். இந்த மனுஷன் பரிசேயன்.
இந்த மனுஷன் உயிர்த்தெழுதல் உண்டென்றும் தேவதூதர்கள் இருக்கிறாங்கன்னு விசுவாசிக்கிறவர். அப்போ இந்த பரிசேயன் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். அப்போ இந்த நிக்கதேமு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறார். இதே நிக்கதேமு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து வெள்ளை போலத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். யோவான் 19:39 ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரி போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே பூசுவதற்கு இவர் கொண்டு வர்றார். இவருடைய விசுவாசம் நல்ல ஒரு விசுவாசம். தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று விசுவாசித்திருக்கிறார். அப்ப இவருக்கு இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசித்திருக்கிறார் இந்த நிக்கதேமு. அப்ப தொடர்ந்து எல்லாரும் விசுவாசித்தார்களா? எல்லா யூதர்களும் விசுவாசித்தாங்கன்னு கேட்டா எல்லா யூதர்களும் விசுவாசிக்கல. தேவனுக்கு பிரியமானவர்களை பேசும்போது, தேவனுக்கு பிரியமானவர்களை செய்யும் போது எதிர்ப்புகளும் வரத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யறாங்கன்னா கொலை செய்வதற்கு தேடுகிறாங்க. நீங்க யோவான் 10:20 நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இங்க இயேசு கிறிஸ்துவை என்னன்னு சொல்றாங்க? அவர் பாருங்க, தொடர்ந்து பிதாவுக்கு பிரியமான காரியங்களை தான் பேசுறாரு, செய்யறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? 20 அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். பாருங்க, இவங்க இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்காவிட்டாலும் பரவாயில்லதான். ஆனா இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? பிசாசு பிடித்தவன் சொல்றாங்க. அதே நேரத்துல பைத்தியக்காரன் பரியாசம் பண்றாங்க. அப்ப தேவனுக்கு பிரியமானபடி இயேசு கிறிஸ்து செய்த போது அவருக்கு நேர்ந்தது என்ன? பாருங்க, பரியாச, நிந்தை என்பவைகள் நேர்ந்தது. ஒருவேளை இதே சூழ்நிலை நமக்கு வரும்போது, இப்படிப்பட்ட பரியாசம் வரும்போது நாம் எப்படிப்பட்ட மக்களா இருக்க வேண்டும்? திரும்ப அவர்களை பரியாசம் பண்ணுவோமா? திரும்ப அவர்களை பரியாசம் பண்ணுவதற்கு நாம் விரும்பக்கூடாது. திரும்ப இன்னும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதே 10:31 நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். கல் எடுத்தது எதுக்குங்க? அவளை கொலை செய்யறதுக்காகத்தான். கல் எடுத்து அவரை அடிச்சு கொலை செஞ்சிடலாம் அப்படி. அப்போ தேவனுக்கு பிரியமானவர்களை செய்யும் போது நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும், ரெண்டுமே நடக்கும். பாருங்க, அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பயந்து விடக்கூடாது. இன்னும் தன் கூட இருக்கிறவர்கள் கூட என்ன செய்வாங்கன்னா, தேவனுக்கு பிரியமானவர்களை செய்ய நம்ம முற்படும் போது நம்மை தடை செய்வார்கள். வேற எங்கேயும் போக வேண்டாம், உலகத்தார் இடத்துல போய் நிக்க வேண்டாம். நம்மோட இருப்பவர்களை என்ன செய்வாங்க? தடை செய்வார்கள். மார்க் புஸ்தகம் 8 31, 32 நம்ம கவனிச்சு வாசிக்கும் போது, அல்லாமலும் மனுஷகுமாரன் பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் திறந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். என்ன செய்யறாருங்க? எங்க இயேசு கிறிஸ்து வந்தனுடைய நோக்கமே என்ன செய்யுங்கன்னா, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகள் இங்க போதிக்கணும், தொடர்ந்து சத்தியத்தையே எல்லாத்துக்கும் டீச் பண்ணணும்னு சொல்லி என்ன செஞ்சாரு? தொடர்ந்து முயற்சி செய்யறாரு. அப்போ சிலுவை மரணத்தை அவர் ஏற்கனவே அதை நோக்கி இருக்கிறார். சிலுவை மரணத்தை நோக்கி இருக்கிறார். அப்ப இப்படி பாடுபடணும், இப்படி எல்லாம் என்ன செய்யணும்? மூப்பரால் வேத பாரகரால் ஆகாதவன்னு தள்ளப்பட்டு கொல்லப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லும் போது பேதுருனால தாங்கிக்க முடியல. பாருங்க, இந்த சத்தியத்தை சொல்லும் போது, சத்தியத்தை பேசும்போது நம்முடைய சொந்த பந்தங்கள்னாலே, நம்ம கூட இருக்கிறவங்கனாலே என்ன செய்ய முடியாதுங்க. சில நேரத்துல மாம்சத்துக்குரிய சிந்தை, தேவனுக்குரிய சிந்தையோடு இருக்க மாட்டாங்க. மாம்சத்துக்குரிய சிந்தையை வைத்துக் கொண்டு நம்மை தடை செய்வார்கள். பாருங்க, இந்த காரியத்தை பேசுகிறதுனால இது நன்மை உண்டாகுமா?
எந்த ஒரு நன்மையும் உண்டாகிறது இல்லைங்க. பேதுரு என்ன சொல்றாரு? தடை செய்யறாருங்க. இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்ள தொடங்குகிறார். அவர் சாவக்கூடாதுங்கிறார். அவர் மரித்தால்தான் பாருங்க ஜனங்களுக்கு ரட்சிப்பு. மறிக்கவே இல்லைன்னு சொன்னா அப்ப இது யாருடைய தந்திரம்? இது சாத்தானுடைய தந்திரம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்றார். சாத்தானுடைய தந்திரத்தை அவர் புரிந்து கொண்டவரா இருக்கிறார். நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இன்றைக்கும் நாம் தேவனுக்கு ஏற்றபடி பேசி தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்யும் போது ஒருவேளை நம் உறவினர்களே நமக்கு விரோதமாக இருக்கலாம். நாம் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கும் போது தொடர்ந்து அவர்களை நாம் என்ன செய்யணுங்க? அவரிடத்துல ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யணும். சரி, இன்னுமாக இவர்கள் ஏன் எதிர்த்து வந்து கொண்டே இருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து எப்பொழுது நன்மை செய்தாலும் சரி நற்கிரியை அதிகமா செஞ்சுட்டு வர்றார். பூமியில இருக்கிற காலமெல்லாம் நற்கிரியை அதிகமா செய்து கொண்டே வருகிறார். அப்போஸ்தலர் 10:38 சொல்றாரு, அவர் என்ன செய்யறாரு? நன்மை செய்கிறாராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்குறார், சுற்றி திருந்தார். அவர் நன்மை செய்கிறவரை சுற்றி திருந்தார். ஒரு நல்லது செஞ்சாதாங்க டீச்சே பண்ண முடியும். போய் ஒருத்தர்கிட்ட ஒரு உதவியே செய்யாம ஒரு நற்கிரியே செய்யாம ஒண்ணுமே செய்யாம நம்ம எப்படி டீச் பண்ண முடியும்? அங்க தேவனே கேட்கிறாரு. யாக்கோபு 2:15-16 நம்ம வாசிப்போம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியார்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவில்லை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்னன்னு கேட்கிறார். அவர் சகோதர வஸ்திரம் இல்லை, சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து டீச் பண்ணணும். இப்ப போங்க குளிர் காய்ந்து பசியாருங்கன்னு சொன்னா வெறும் வாயில சொன்னா என்ன ஆகும்? நடக்காது. இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் என்ன செய்யறாருங்க? ஆகாரம் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் டீச் பண்றாரு. தொடர்ந்து அவர்களுக்கு என்ன பூமிக்குரிய போஜனத்தை போட்டுட்டு ஆவிக்குரிய போஜனத்தை கொடுக்கிறார். அப்ப தொடர்ந்து அவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? நற்கிரியை செய்யும் போது நிறைய பேர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அநேகர் அவரை என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? அவருக்கு விரோதமாக வர ஆரம்பிச்சார்கள். அப்ப தொடர்ந்து அந்த சூழ்நிலையிலே இயேசுனுடைய மனது எப்படிப்பட்டதாக இருந்தது சொல்றாருங்க. இங்க என்ன சொல்றாருன்னா, பிதா அதை இழுத்துக்கொள்ளலன்னு சொல்றாரு. யோவான் 6:44 சொல்றாரு, பிதா இழுத்துக்கொண்டா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஏன் இந்த ஜனங்கள் ஏன் அப்படி இருக்கிறாங்க? பிதா இன்னைக்கு இழுத்துக்கொள்ளலைங்கிறார். 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன்னு சொல்றேன். என்னை அனுப்பின பிதா ஒருத்தர் இழுத்துக்கொள்ளோன்னு சொல்றாரு. இழுத்துக்கலைன்னா இயேசு இடத்துல வரமாட்டாங்க, விசுவாசம் வைக்க மாட்டாங்க. பிதா அவங்களை இழுத்துக்கல. அப்ப தொடர்ந்து இங்க என்ன செய்து கொண்டிருக்கிற இந்த யூதர்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே வர்றாங்க. அதுக்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. அதுல ஒரு சில காரணங்களை மட்டும் நாம் படிப்போம். ஒரு சில காரணம் என்னன்னு பார்க்கும்போது இவங்க ரோமருக்கு பயந்துட்டு இருந்தாங்க. ரோமருக்கு எப்படி ஏன் பயக்கிறாங்கன்னு சொன்னா, யோவான் 11:47-48 நான் வாசிக்கும் போது, அப்பொழுது பிரதான ஆசிரியரும் பரிசேயர் ஆலோசனை சங்கத்தை கூடிவர செய்து நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானேன்னு சொல்றாங்க. ஆலோசனை சங்கத்தை கூடிவர செஞ்சுட்டு, நாம் இவனை இப்படி விட்டு விட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனங்களையும் அழித்து போடுவார்களே என்றார். அப்ப இப்படியே அந்த மனுஷன் விட்டுட்டா அந்த ரோமர்கள் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் நம்முடைய ஜனத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? அழிச்சு போட்டுருவாங்க. அப்ப எல்லாரும் என்ன செய்வாங்க? அவனை பின்பற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. அப்ப இயேசுவை பின்பற்றிட்டு போயிட்டா என்ன நடக்கும்? பயம். இவங்க அந்த ரோமர் வந்து அழிச்சிருவாங்கன்னு ஒரு பயம். அப்ப இன்னொரு காரியம் என்னவாக இருக்கலாம்னு சொன்னா, இவர்கள் பொறாமை கொண்டவர்களாக இருந்ததுனாலே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய தேடுறாங்க. 2வது விஷயம், மத்தேயு 27:17 நம்ம கவனிக்கும் போது பிலாத்து இதை அழகா கண்டுபிடிச்சிட்டார். இந்த வசனத்தை நான் வாசிப்போம். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. இயேசு கிறிஸ்துவை எப்படி ஒப்பு கொடுக்குறாங்க? பொறாமையினாலே. இன்னும் என்ன இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இவருடைய அறியாமை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை.
அப்ப என்ன சொல்றேன், இவங்க எதனால இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிறார்கள் சொல்லும்போது இவருடைய அறியாமை. 23 லூக்கா 23:34 வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இப்போ தான் செய்கிறது என்ன, செய்யப்படுறது என்னங்கிறது தெரியாமலே என்ன செய்யறாங்க, நியாயப்பிரமாண போதகரா இருக்க விரும்பினாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது தொடர்ந்து அவருக்கு தொந்தரவு தான் அதிகமா கொடுத்துட்டு வந்தாங்க. தேவனுடைய வார்த்தையின்படி பேசி தேவனுடைய வார்த்தையின்படி அவர் நடக்கும்போது தொடர்ந்து அவருக்கு தொந்தரவுகளுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. இன்றைக்கும் பூமியில நாம் இருக்கிறோம். இன்றைக்கும் இதை போல அநேக ஜனங்கள் இருப்பார்கள். நாம எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு இருக்கிறோம்? நமக்கு என்ன அதிகமான வழிகாட்டுதல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? பிதான்னு அவங்களை இழுத்துக்கலைங்கிறார். ஃபர்ஸ்ட் பிதா அவங்களை இழுத்துக்கிட்டா என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. பிதா என்ன செய்யறாருங்க, அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியே நம்ம ஜெபம் செய்யணும். தேவன் தான் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். அவர்கள் அவர்கள் காண வேணும். தேவனுடைய வார்த்தைகளை அவர் அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய பிரமாணங்களை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு நாம தான் என்ன செய்யணும், அவர் ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. நம்ம ஜெபம் பண்ணலாமா? தொடர்ந்து இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மன்னிக்கிறார். நம்ம மன்னிச்சோம்னா நம்ம மன்னிக்கணுங்க. அவர்களுக்கு மன்னியும்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. நம்மளும் அவர்களுக்கு மன்னியும் சொல்லி ஜெபம் பண்ணலாமா? இப்படி சொல்வதனாலே நிச்சயமாக நாம் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும். அதே போலவே இன்னும் என்ன சொல்றாருங்க, யோவான் 11:53-54 பார்க்கும்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது கொலை செய்யலாம்னு இருக்காங்க. அவர் அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிடுறார். 53-54 வாசிக்கும் போது யோவான் 11, அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்தரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்ராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீசருக்கு கூட தங்கி இருந்தார். அவர்களோடு சண்டையெல்லாம் போடலைங்க. அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டார். இப்ப இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி பேசி தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நற்கிரிகளை செய்து கொண்டு வரும்போது இப்படி எதுக்கிற ஜனங்களை பார்க்கும்போது நாம் என்ன நாமும் மனதிலே கொள்ள வேண்டும். தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருள வேண்டும் சொல்லி நம்ம முதல்ல ஜெபம் பண்ணணும் அந்த ஜனங்களுக்காக. அப்ப அடுத்து என்ன செய்யணும், அந்த இடத்த விட்டு கடந்து போயிடணும். அந்த இடத்துல நின்று சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அது நம்முடைய வேலையா இல்லை. தொடர்ந்து நம்முடைய உண்மைத்தன்மை அங்க போயிடும். அதே நேரத்துல என்னன்னா, அவருடைய பொறாமையாகட்டும், அவருடைய அறியாமையாகட்டும், பயம் எதுவாகவே இருக்கட்டுமே, நம்முடைய வேலை என்ன, அவர்களுக்காக ஜெபம் செய்ய வேணும். நிச்சயமாக பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த தன்னை சிலுவையில் அடைந்து இந்த நபர்களுக்காக கூட என்ன செய்யறாருன்னா ஜெபம் பண்றாரு. ஏன் நாம் ஜெபம் பண்ணக்கூடாது? நம்மை பரியாசம் பண்ணக்கூடிய ஜனங்களை குறித்து நாம் ஏன் வெறுப்புள்ளவர்களா இருக்கிறோம்? நம்ம ஜெபம் செய்யணுங்க. தொடர்ந்து இப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் ஜெபம் செய்யும் போது தேவன் ஒருவேளை அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கலாம். தேவனை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ளலாம். அவருடைய காலங்களிலே அப்படிப்பட்ட ஜனங்கள் கூட என்ன செய்யலாங்க, தேவனுடைய வார்த்தையின்படி பேசி தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு தேவன் உதவி செய்யலாம். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை பொறுமையாய் கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாக கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை குறித்து நம்ம அதிகமாக படிக்க இருக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.